ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு பாப்பு பர்த்டே மினி விளாக் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மார்னிங் வாலி வந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆகிட்டு பாப்புக்கு கேக் வெட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக பாப்புக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இட்லி பொடி தோசை வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதிலே கார்னிஷிங்காக கேரட் வெங்காயம்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக தோசை செஞ்சு கொடுத்துட்டு நம்ம கேக் வெட்டுறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சூப்பராக கேக் வெட்டியிருந்தோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாப்புக்கு ஒவ்வொரு பர்த்டேக்குமே சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன். இந்த டைம் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கோல்டன் வாட்ச் வந்து கொடுத்துருந்தேன். அதாவது கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும்ல, அந்த வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். பாப்பு பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டாரு. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு நல்லபடியாக நம்மளோட குலதெய்வம் பிளஸிங்கும் வாங்கிட்டு, எப்போவுமே குலதெய்வ கோயிலுக்கு போனால் நான் இந்த மணி அடிச்சுட்டு வருவேன். அது நல்லபடியாக அடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்புக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் நான் லஞ்சாக வந்து சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சுருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சங்கு பாஸ்தா பாயாசம், சாம்பார், சாப்பாடு, பொரியல், அப்புறம் பச்செல்லாம் செஞ்சு சூப்பராக அவருக்கு லஞ்ச் வந்து கொடுத்துருந்தேன். இந்த பாயசம் சாப்பிட்டுட்டு பாப்பு செம்ம ஹாப்பி ஆகிட்டார். சூப்பர் எம்மி டேஸ்ட்டாக இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துருந்தாரு. அப்புறமா 2 பேரும் சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா அப்பாவுக்கும் கேக்லாம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட பிளஸிங் வாங்கினாரா. அதனால பர்த்டே ஸ்பெஷலாக அவருக்கு வந்து பாக்கெட் மணிலாம் கொடுத்தாங்க. நானும் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன்னு சொல்லிட்டு நானும் பாக்கெட் மணிலாம் வாங்கிட்டு செம்ம ஹாப்பியாக கிளம்பிட்டோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பு பர்த்டே ஸ்பெஷலாக ரொம்ப நாளாக நாங்கள் 2 பேருமே வரணும்னு ஆசைப்பட்ட ஒரு டெம்பிளுக்கு வந்து போயிருந்தோம். கோபுரம் வியூலாம் பார்த்ததுக்கப்புறமா அது எந்த கோவில்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் கீழே கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் விலாகில் அது என்ன டெம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கான க்ளூவுமே இந்த விலாகில் உங்களுக்கு இருக்கும். பாய் கண்மணி.